அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளால் நம்முடைய ஜமாத் சார்பாக ஏராளமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அதுல நம்மளுடைய மாநில நிர்வாகம் சார்பாக நாம் செய்யக்கூடிய செயல்களை அது அதிகமாக விளக்க வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. ஒரு பக்கம் முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள், இஸ்லாமிய கல்லூரி, ஹிஃபுல் மதரசா, ஒருவர் இஸ்லாத்தை உளமாற ஏற்றுவிட்டு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், நான் இஸ்லாத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னால் அதற்கென்று அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தனி அழைப்பு இல்லங்களை ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக நடத்தக்கூடிய இது போன்ற பல்வேறு சேவை நிறுவனங்களை நாம தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அதுல குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்களை பொறுத்த வரையில அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த ரமலான் மாதத்தில் நிறைய பேர் வாரி வழங்குகிறார்கள். ஜக்காத்தினுடைய அந்த தொகையிலிருந்து இந்த வகைக்காக அதிகமாக கொடுக்கறாங்க. அதே மாதிரி நன்கொடையாக அது போன்ற வகைக்கு அதிகமாக கொடுக்கறாங்க. ஆனால் அந்த இரண்டு இல்லங்களை தாண்டி இதர நிறுவனங்களை எடுத்து பாருங்கள், இஸ்லாமிய கல்லூரி எடுத்து பாருங்க. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால தொடர்ச்சியாக நம்ம அந்த இஸ்லாமிய கல்லூரியை நடத்தி வருகிறோம். 4 வருட கல்வியை நம்ம அவங்களுக்கு கொடுத்து ஆண்களுக்கான அந்த இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு தொகையையும் நாம மாதாந்திர கட்டணமாக நீங்க செமஸ்டர் ஃபீஸ்னு கொடுங்க, அல்லது உணவு கட்டணம்னு கொடுங்க, அல்லது ஹாஸ்டல் ஃபீஸ்னு கொடுங்க என்று ஒவ்வொரு வருடம் அல்லது ஒவ்வொரு மாதம் என்று சொல்லி எதையுமே நம்ம வாங்காம முழுக்க முழுக்க நம்மை போன்ற சகோதரர்களுடைய அந்த பங்களிப்புல இன்றைக்கு நாம் அந்த இஸ்லாமிய கல்லூரியை நடத்தி வருகிறோம். அதே போல ஹிஃபுல் மதரசா, இன்றைக்கு குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தை நாம உருவாக்கணும். ரமலான் மாதம் என்று வருகிற பொழுது அதிகம் எங்க வெளி மாநிலங்கள் இருந்து நிறைய பேருக்கு தொழுகை வைக்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பணியை நாம கையில எடுக்கணும். நாம நம்மளுடைய சகோதரர்களை, நம்ம குடும்பத்தில் உள்ள சிறார்களை அதிகமான குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய நபர்களாக உருவாக்கணும் என்கிற இந்த ஒரு முயற்சியை நம்ம கையில எடுத்து அந்த ஹிஃபுல் மதரசாவையும் நாம திருச்சியில தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அப்படி சேர்க்கப்படுகிற அந்த ஹிஃபுல் மதரசாவிலையும் அவங்களுக்கு நீங்க உணவு கட்டணமாக இவ்வளவு மாசம் கொடுங்க, அல்லது இதுல எஜுகேஷன் ஃபீஸாக எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, ஹாஸ்டல் வசதிக்காக அந்த ஃபீஸாக இவ்வளவு கொடுங்க என்று எந்த ஒரு தொகையையும் நாம அவங்களிடத்துல வாங்காம முழுக்க முழுக்க நம்மை போன்ற சகோதரர்களுடைய அந்த பொருளாதார ஒத்துழைப்பை வைத்துத்தான் இவ்வளவு விஷயங்களை நாம தொடர்ச்சியாக நடத்தி வர்றோம். இன்னும் இந்த சேவை நிறுவனங்கள் இல்லாம நம்முடைய மாநில நிர்வாகம் சார்பாக எத்தனையோ பல்வேறு விஷயங்களை நாம மக்களிடத்துல தொடர்ச்சியா கொண்டு போறோம். பல இடங்கள்ல தொடர்ச்சியாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அதுல நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் பல்வேறு விஷயங்களை முன்வைப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கம்னா தீவிரவாதம்னு சொல்றாங்களே, இஸ்லாமிய மார்க்கம்னா பயங்கரவாதம்னு சொல்றாங்களே, முஸ்லிம்கள் என்றாலேயே கொடூரமானவர்களாக சித்தரிக்கிறார்களே என்று பல்வேறு விஷயங்கள் கேள்வியாக கேட்க வைத்து நீங்க எந்த கேள்வியா இருந்தாலும் தாராளமாக கேளுங்க, நாங்கள் இஸ்லாத்தினுடைய நிலையை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறோம். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மார்க்கம் இல்லை, பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற மார்க்கம் இல்ல, மனித சமூகத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய சட்டங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்ல. இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், அனைத்து நபர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்கிற அது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நிகழ்ச்சிகள் வெறுமனே ஒரு ரூமோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அங்கே பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் அது முறையாக வீடியோ செய்யப்பட்டு அந்த வீடியோவை நம்ம தணிக்கை செய்து அது அப்படியே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரப்புறமே, ஒவ்வொரு கேள்விகளாக தனித்தனியாக எடுத்து பரப்புறமே. இதற்காக கூட நம்முடைய ஜமாத் அதிகமான நம்ம மெனக்கெட்டு கொண்டிருக்கிறோம். இதற்குன்னு சில ஸ்டாஃப்களை வச்சு இப்படி மார்க்க விஷயங்களை கொண்டு போகுவோம். இது போன்ற அந்த மார்க்க விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக கொண்டு போனால்தான் தமிழகத்தில் எங்கேனும் மத வெறுப்பு பிரச்சாரம் தலையெடுக்க ஆரம்பித்தால் அப்படி களை எடுக்கக்கூடியதை அடியோடு கிள்ளி எறியக்கூடிய ஒரு வேலையையும் இது போன்று நம்முடைய ஜமா சார்பா செய்யறமே. இப்படி நம்முடைய பிரச்சார பணிகளை எடுத்து பாருங்கள், நம்முடைய சமுதாய பணிகளை எடுத்து பாருங்கள், ஏராளமாக நம்ம தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். இதற்காக பொருளாதார உதவிகள் மிக அதிகம் தேவைப்படுகிறது. உங்களுடைய அந்த பொருளாதார உதவிகள் மூலமாகத்தான் இது போன்ற பல நல்ல பணிகளை நம்முடைய ஜமா சார்பாக நம்ம தொடர்ச்சியாக வருகிறோம். தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் வாரி வழங்குங்கள் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.